தான் வைக்கணும்னு விருப்பப்படுறேன். இனிமேல் காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கி வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா ஏதோ 1 மணி நேரம் செய்தி போடுறாங்க, 2 மணி நேரம் செய்தி போடுறாங்க. ஆனால் அனுமதியே இல்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அன்னைக்குள்ள நம்ம தான் செய்தியாக இருக்கும். அதனால இனி வரக்கூடிய காலங்களில் அனுமதி இல்லாமல் போராட்டத்தை முன்னெடுக்குமாறு என்னப்பா செந்தமிழன் சீமான் அவர்கிட்ட கோரிக்கை. நடந்தது அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு. இங்க அண்ணா பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம் இருக்கும் வரை இப்படிதான் நடக்கும். இங்க பிரபாகரன் பல்கலைக்கழகம் வந்தா நடக்காது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு சிங்கள கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இலங்கையில, அந்த பகுதிக்குள்ள ஒரு தமிழ் குடும்பங்கள் வசிக்குது. தமிழ் குடும்பங்கள் வசிக்கிறாங்க. ஒரு 4-5 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. அந்த தமிழ் குடும்பங்கள் வசிக்கிற அந்த பகுதியிலிருந்து தமிழர்களை வந்து சிங்களர்கள் வெளியேற்றுறாங்க. அந்த கோபத்துல தமிழ் இளைஞர் ஒருத்தர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, காட்டுக்குள்ள போய்கின்ற ஒரு சிங்கள பெண்ணை கற்பழிச்சிடுறாங்க. கற்பழிச்ச உடனே இந்த தகவல் நேரம் தேசிய தலைவர் மேதக பிரபாகரன் அவர்கள்ட்ட போகுது. அப்போ தலைவர் சொல்றாரு, எல்லாத்துக்குமே ஒரே நீதி தான். அவர்கிட்ட கூட இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் சொல்றாங்க, அந்த பையன் நமக்கு வந்து சில காலம் உதவி பண்ணியிருக்காங்க. மரங்கள்ல எந்த பகுதிக்குள்ள போகணும், எந்த பகுதிக்குள்ள போகக்கூடாது நல்ல வழித்தடம் அந்த பையனுக்கு தெரியும். நம்ம இயக்கத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கிறாரு. அதனால கொஞ்சம் அவருக்கு வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்காம குறைச்சு கொடுத்தா நல்லா இருக்குனாரு. ஆனா தலைவர் ஒரே ஒரு பதில் தான் சொன்னாரு, எல்லாத்துக்குமே இங்க ஒரே தண்டனை தான், தண்டனையை நிறைவேற்றிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த இளைஞனுக்கு புலிகள் மரண தண்டனையை அறிவித்தார்கள். மரண தண்டனை முடிச்ச உடனே தலைவர்கிட்ட சொல்றாங்க, தண்டனை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு. அப்ப தலைவர் சொல்றாரு, யாரா இருந்தாலும் சரி, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தாலும் சரி, இந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு தண்டனை தான், எல்லாத்துக்குமே ஒரே தண்டனை, மரண தண்டனை தான் அப்படின்னு சொன்னாரு. அது போல இங்க இவங்க கிட்ட நம்ம கேட்க முடியாது, நீங்க மரண தண்டனை கொடுங்க. அந்த மாதிரி சொன்னாரு, ஸ்ரீதரன் அவங்க சொன்னாரு, இங்க வந்து சட்டங்கள் கடுமையா இருந்தாலும் குற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு. நம்ம வந்து தண்டனைகள் அதிகமா கொடுங்க நாங்க கேட்கல, ஆனா தண்டனை கொஞ்சமாச்சும் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கிறோம். இங்க தண்டனைகள் கிடையாது. முழுக்க முழுக்க இங்க வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, அவர் வந்து வாயத்தை இந்த மாதிரி செய்து வாயத்தை இருக்கிறது இல்ல, ஸ்டாக் இருக்கு இன்னைக்கு பேசுறாரு. இந்த திராவிட மாடல் ஸ்டாக்கு பதிலா இன்னொரு ஸ்டாக் இருக்கு, அந்த ஸ்டாக் எப்படிப்பட்ட ஸ்டாக் தெரியுமான்னு பேசுறாரு. ஆனா அந்த திராவிட மாடல் ஸ்டாக் ஆட்சி செய்யக்கூடிய இந்த மாநிலத்துல இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சிகள் நடக்குதுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ போராட்டங்கள் தினம் போராட்டங்களா மாறி இருக்கு. இதே ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு 2021 தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு, தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி, மறுபடியும் சொல்றேன், நான் சொல்லல அவர் சொல்லுது, நான் மறுபடியும் சொல்றேன், தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க மீது பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நடவடிக்கை இல்லை, குற்றத்தை மறைக்கிறாங்க. 1-2 ஏகப்பட்ட குற்றங்கள் இப்படி மறைந்து கிடைக்குது. சாதாரண செய்தியா இன்னைக்கு நமக்கு இந்த செய்தி எல்லாருமே பேசுறதுனால இன்னைக்கு வந்து ஒருத்தர் சாட்டையடி வச்சு அடிச்சதுனால ஒரு சிலர் பேசுறாங்க, ஒருத்தர் வந்து யாருங்க சார் அப்படின்னு பெண் பண்றதுனால இதை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு அந்த சீமானவர்கள் கைதாக இருக்கிறதுனால இன்னைக்கு இதை பத்தி பேசிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு செய்திகளை போய் பாருங்க, ஒரு பக்கம் மேல வந்து பேசுறாங்க, அப்படியே கீதா ஜீவன் நம்ம பேசுறாங்க, செய்தித்தாள வந்திருக்கு, பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது, குறிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆனா அது கீழே செய்தி வருது, ஒரு பகுதியில பாலியல் வன்கொடுமை நடந்ததுன்னு செய்தி வருது. அப்போ மக்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். 3 மணி நேரம் தான், நான் மறுபடியும் கேட்கிறேன், 3 மணி நேரம் தான், ஒரு 10 பேர் பேசியிருப்போம், கட்டு வெயிலில் காவல்துறை ஆர்ப்பாட்டத்தை முடிக்க சொல்லியிருக்கோம். ஆனா இங்க யாராவது வந்து பேசுங்கன்னு கூப்பிட்டு என்னெல்லாம் பேச வச்சிருக்காங்க, அந்த அளவுக்கு நேரம் இருக்கு. அதனால இனிமேல் வந்து முறையா காவல்நிலையத்தில் போய் அனுமதி வாங்கி கட்டணம் கொடுத்து நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு பார்த்தா, அந்த வெயிலில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு பார்த்தா நம்ம வந்து இந்த மாதிரி அறையில, அதுவும் காத்தாடி பாருங்க எத்தனை காத்தாடி இருக்கு, அறையில நாற்காடி போட்டு நம்ம சிறப்பாக வரக்கூடிய காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும்
வணக்கம். காந்தியார் இந்திய விடுதலை பெற்ற பொழுது ஒரு அறிவிப்பு சொன்னார். நள்ளிரவில் உடல் நிறைய நகைகளை போட்டுக்கொண்டு ஒரு பெண் தன்னந்தனியாக இந்த நாட்டில் நடமாடுவாள் என்றால் அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று அவர் சொன்னார். ஆனால் அந்த உண்மையான சுதந்திரம் இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும் இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், இலங்கை ஜெயராஜ் என்கின்ற ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீகவாதி. அவர் பல பட்டிமன்றங்களில் பேசியிருக்கிறார். குறிப்பாக ஒன்றை மட்டும் திரும்ப திரும்ப அவர் பேசியிருக்கின்றார். எங்கள் நாட்டில் விடுதலை போர் நடந்து கொண்டிருந்தது. அங்கே போர் நடக்கின்ற பொழுது இந்த பண்பாட்டு நிகழ்வுகள் ஆங்காங்கே நடக்கும். அந்த கோவில் திருவிழாக்களிலே பண்பாட்டு நிகழ்வுகள் நடக்கும். வெகு தூரத்தில் இருந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு போவோம், அந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். பார்த்துவிட்டு நள்ளிரவிலே எங்கள் பெண்கள் தன்னந்தனியாக அந்த நள்ளிரவில் வீட்டுக்கு செல்வார்கள். எந்த பயமும் இல்லாமல் செல்வார்கள். காரணம், அங்கிருந்த தலைவன் ஒழுக்கமான தலைவனாக இருந்தார். ஆகவே அங்கே இது நடந்தது. அங்கே காவலுக்கு இருந்தவர்கள் எல்லாம் இளைஞர்கள், இளம் வயது பொடியன்கள். அவர்கள் கையிலே ஆயுதங்கள் இருந்தது. அந்த ஆயுதங்களை வைத்து அவர்கள் மிரட்டி கூட எது வேண்டாம் செய்யலாம். ஆனால் செய்யவில்லை. காந்தியார் கண்ட அந்த சுதந்திர நாடு ஈழத்தில் இருந்தது என்று அவர் சொன்னார். அவர் தலைவன் அங்கே ஒழுக்கமாக இருந்தால் அங்கே பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடிந்தது. நாம் அதேதான் கனவு காண்கிறோம். 2016 தேர்தல் வரைவிலேயே அண்ணன் சொல்லி இருக்கின்றார், என் பெண்களை தொட்டால் நான் தூக்குவேன் என்று சொல்லி இருக்கின்றார். அப்போ இங்க எதை எரியறத இழுத்தம்னா கொதிக்கிறது அடங்குன்னு சொல்வார்கள். தம்பி சொன்னது போல அதிகாரம் மிக வலிமையானது. அந்த அதிகாரத்தை நாம் கைப்பற்றி விட்டால் எல்லாம் எளிமையானது. அப்ப இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதிகாரம் நம் கையில வரணும். அதுக்கு தான் நம்ம முழுசா உழைக்கணும். நம்ம உழைக்கணும். ஒரு தங்கை பேசும்போது கூட சொன்னாங்க, 217 பேரை நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மைதான். 217 பெண் புலிகள் அவர்கள் மத்தியிலே ஒரு ஆண் தாய் புலி அங்கே நின்றால் எப்படி இருக்கும் சட்டமன்றம்? கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, உள்ளடிக்குது. காலையில் ஒரு காவலர் சொன்னாரு, இந்த கணக்கெல்லாம் நாங்கள் எடுக்கட்டுமா, இந்த இதெல்லாம் பதிவெல்லாம் எடுக்கணும். உங்க காவல்துறைக்கு அது சட்டப்படி நீங்க எடுக்கணும், நீங்க எழுதிங்கன்னு. இல்ல இங்க அண்ணன் கிட்ட கேட்காம நாங்க எதுவும் செய்ய முடியாது. நாங்க இல்ல, உங்க கடமையை செய்வதற்கு அண்ணன் அனுமதிப்பார், நீங்க செய்ய பாருங்க. புள்ள இருக்குது பாருங்க, நானும் அண்ணனுடைய ஆள் தான், நானும் அண்ணனுடைய ஆள் தான். எங்களுக்காகவும் நீங்க தான் போராடுறீங்க. சில காவலர்கள் புள்ளிங்க. அதே காலையில ஒரு ஆய்வாளர் அங்க நம்ம தனியா கொண்டு வச்சிருந்தோம்ல, அங்க அவர் மட்டும்தான் காவல்துறைக்கு உண்மையான வேலை செய்யற மாதிரி அந்த குதி குதிச்சாரு. நான் விட்டு சொன்னேன், போயிட்டு வரக்குள்ள சண்டை போடணும் தான் தோணுச்சு. அண்ணனை நினைச்சு பயமா இருந்தது. அதனால வேண்டிய அவர்கிட்ட திரும்பவும் போய் சொல்றேன், எதுவும் கோச்சிக்காதீங்க, ரொம்ப தீர்றீங்க, வருத்தப்படாதீங்கன்னா. இல்ல நீங்க போங்க, நாங்க பார்த்து என்ன பார்த்துக்குவீங்க, உங்களுடைய வேலை இப்ப என்ன செஞ்சீங்க, இது வரைக்கும் காவல்துறை என்ன வேலை செஞ்சது, ஞானசேகரன் காவல் இருந்தீங்க, அதுதானே ஞானசேகரன் என்ற ஒரு அயோக்கியனுக்கு காவல் இருந்தீங்க. அவனை கைது பண்ண உடனே அந்த செய்தியை அறிவிக்காமல் முதல் வேகமாக போய் அவன் வீட்டில் உள்ள அவன் திமுகவில் இருந்தால் என்பதற்கான அடையாளங்களை அழித்திருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் முதல் செஞ்ச வேலை. அவன் திமுக காரன் காட்டணும், பூனை குட்டி விட வெளியே வந்தானே சரி, கத்திரிக்காய் முத்தனா கடத்திற்கு வந்தான் சேரும். அவன் திமுக காரன்றது வெட்ட விஷயமா தெரிஞ்சிச்சு. எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த ஒரு கடுமையான வார்த்தையை நான் சொல்லிக்கிறேன். இந்த ஆலந்தூர்ல RS பாரதின்னு ஒரு கிழட்டு நாய் இருக்கு. அந்த நாய் பேசுறதுதான் எனக்கு இன்னமும் ஆகல. உனக்கும் ஒரு பேத்தி இருக்கும்டா, உனக்கும் ஒரு பெண் இருக்கும், உனக்கும் ஒரு பேத்தி இருக்கும், உன் வீட்லயே பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. சொல்ல உட்காதுல நாங்க
இந்த சம்பவம் நடந்தோடனே 3 மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளியை கைது செய்து விட்டோம். நீங்கள் வந்து அந்த பொள்ளாச்சியில் நடந்த அந்த சம்பவங்களுக்கு திமுக காரங்க கைது செஞ்சாங்களா, அதிமுக காரங்க ஏதாவது கைது செய்தார்களா அப்படிங்க. ஏன்னா நீங்க 1000 அறிக்கை கொடுத்தீங்க. நாங்க வந்தா மது ஒழிப்போங்க, நாங்க வந்தா மின்கட்டணத்தை குறைப்போங்க, நாங்க வந்து எல்லாம் விலைவாசியை குறைப்போங்க. அந்த வாக்குறுதியில நாங்கள் வந்தால் பொள்ளாச்சி குற்றவாளிகளை கைது செய்வோம், நடவடிக்கை எடுப்போம் சொன்னீங்க. இப்ப ஆட்சி உங்க ஆட்சி தான்டா. ஏன் பொள்ளாச்சி அந்த குற்றவாளிகளை ஏன் பிடிக்கல, ஏன் கையில எடுக்கல? ஏன்னா இந்த குற்றத்தை நாங்களும் செய்வோம் தெரியும். இதே மாதிரி ஈழக்கான செயல்களை நாங்களும் செய்வோம். ஏன் தெரியுமா? தலைமை எப்படி, நான் சொன்னல நம்ம தலைமை எப்படி இருக்கும், ஒழுக்கமானவன் அங்கே அதிகாரத்தில் இருந்தால் ஆகவே எங்கள் பெண்கள் சுதந்திரமாக போனார்கள் என்று. அதே ஒழுக்கமானவன் தம்பி இங்கே ஆட்சிக்கு வரும் போது இந்த நாடு சரியாகும், எல்லாம் சரியாகும். ஆனா இவனுக்கு தெரியும் நம்ம என்ன, இவனுக்கு தலைமை என்ன தெரியுமா? முதல் தலைமை சொன்னது, நீ ஒரு பொண்ணுகிட்ட போனீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த தலைமை சொன்ன ஈனக்கடான்னு சொல்ல, அவள் படிதாண்டாத பட்டினியும் இல்லை, நான் முற்றும் திறந்த முனைவனும் இல்லை. இந்த நாய்களை செருப்பால் அடிச்சு இந்த நாட்டை விட்டு ஓட்டாம இந்த நாட்டுக்கு விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. இதுக்கு நம்ம உழைக்கணும். பொருள் அண்ணன் அவருடைய தகுதிக்கு மீறி, அவருடைய ஆட்களுக்கு மீறி செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லும் பகலும் அயராது இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை மாற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் வர வேண்டும் என்பதற்கு உழைக்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம்? பல திட்டங்களை போட்டு கொடுத்துட்டாரு, இப்படி செயல்படுத்துங்க, அற்புதமான திட்டங்களை போட்டு நம்ம கையில கொடுத்துட்டாரு. இதை யாரு செயல்படுத்துறதுல உட்கார்ந்து இருக்கிறோம். நேற்று எனக்கு நான் சொல்லக்கூடாதுங்க, ஒருத்தர் வந்து போன் பண்ணி சொல்றாரு, எங்க தொகுதியில வேலையே நடக்கல, ஒரு வேலையும் நடக்கல, அண்ணா அறிவிச்சுட்டாரு, இதுலயும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு, அவங்க தான் வேட்பாளர். சொன்னவர் யாருன்னா கட்சிக்காரர் இல்ல, அந்த வேட்பாளருடைய கணவர். அவர் எனக்கு போன் பண்றாரு, எங்க தொகுதியில வேலையே நடக்கல, அண்ணா இப்படி சொல்லிட்டாங்க, வேலை நடக்கல பாருங்க. இப்போ சொல்றோம், நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கோம்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தமிழ்நாடு முழுசு எத்தனை பெற்றோர் அந்த கல்லூரி அந்த பல்கலைக்கழகத்தில் தங்கள் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்க அனுப்பியிருப்பார்கள். அவர்களுடைய மனநிலையை பாருங்க, அவங்க என்ன நிலையில இப்ப இருப்பாங்கன்றத பாருங்க. நாம் ஏன் அதிகாரம் வரணும்ன்றோம், ஏன் ஆட்சி மாற்றம் வரணும்ன்றோம், ஏன் அண்ணா அதிகாரத்துக்கு வரணும்ன்றோம்? எங்கோ ஒரு மூலையில், கன்னியாகுமரியில ஒரு மூலையில இருந்து தன் பெண் பிள்ளையை இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்த்து விட்டுட்டு இன்றைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த பெற்றோர் அங்க அவதிப்பட்டு இருப்பாங்க. தன் பிள்ளை எப்படி இருக்கின்றதோ, தன் மகளுக்கு என்ன நேருமோ, அவள் நிம்மதியாக இருக்கிறாளோ என்ற அச்சம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கும். இந்த மேடையில் நிற்கிற நான் 2 பெண் பிள்ளைகள் தகப்பன் என்ற உணர்வோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். 2 பேத்திகளுக்கு தாத்தா என்ற முறையில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என் பேர பிள்ளைகளை இந்த நாட்டில் நிம்மதியாக கல்லூரிக்கு போய் வருவார் என்ற நம்பிக்கை நாம் தமிழர் ஆட்சி வந்தால்தான் எனக்கே வரும். என் பேச்சுகளை கல்லூரிக்கு அனுப்பிட்டு நான் வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னா நாம் தமிழர் அரசு இங்க நடக்கணும். அண்ணன் சீமான் முதலமைச்சரா வரணும். நான் வந்து ஒரு கவுன்சிலர் ஆகணும்னா கூட பரவாயில்ல, ஆனா அண்ணன் முதலமைச்சர் ஆகணும். அதெல்லாம் அங்க வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வெறும் உறுப்பினர் அந்த கூட குற்றம் செஞ்சவனை அண்ணன் கிட்ட கேட்கலாம் மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் நடவடிக்கை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட சொல்றேன், அவர் 1000 திட்டம் என் பிள்ளைங்களை தொட்டா அவ்வளவுதான், முதல்ல நடவடிக்கை எடுக்கிறோம். அது மாதிரி நிறைய பேருக்கும் நாங்க ஏற்கனவே அண்ணன் கிட்ட கேட்டுக்கிறோம். இந்த பச்சை மட்டை அன்னைக்கு தலைவர் யாருன்றதுல எனக்கு ராஜேந்திரனுக்கு பெரும் போட்டி நடந்துகிட்டு இருக்குது. பச்சைப்பட்ட அணிக்கு தலைவர் யார் என்பதில் எனக்கு ராஜேந்திரனுக்கு போட்டி இருக்குது. அவர் ஒரு சமரசுக்கு வந்திருக்காரு, நம்ம 2 பேருமே அந்த பதவியை எடுத்துக்குவோம் அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னா நாங்க 2 பேரும் தான் அந்த பதவிக்கு இருப்போம். பச்சைப்பட்ட வைத்தியம் இந்த நாட்டில் நடைமுறைக்கு வர வேண்டுமானால் அண்ணன் ஆட்சிக்கு வர வேண்டும். இதனுடைய முழு பங்கு, இந்த போராட்டத்தினுடைய முழு பங்கு எப்படி மகளிர் கையில் இருக்கின்றதோ அதுபோல 2026 தேர்தலும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஏனென்றால் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி என்பது பெண்கள், ஜெயலலிதாவுடைய வாக்கு வங்கி என்பது பெண்கள். பெண்களால் தான் அவர்கள் இருவருமே முதலமைச்சர் ஆனார்கள்.
கருணாநிதியோட வாக்கு வங்கி என்பது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவர்களால் தான் அவன் முதலமைச்சராக வரான். ஆனால் பெண்களால் தான் முதலமைச்சராக வந்தாரு. அதே பெண்களால் தான் அண்ணன் சீமான் அவர்களும் அதிகாரத்துக்கு வரணும். அது உங்க கையில இருக்கு. இப்ப நானும் சொல்றேன், தங்கமாரி சொன்ன மாதிரி இல்லாம மிகச்சிறப்பா நீங்க களமாட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான்